அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தாளே ஏத்து. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம். என் பெரும் பதியே, என் உயிர் இயலே, என் பெரும் நிறைவே, என் தனி அறிவே என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் உரை விளக்கம். எனது பெரிய இறைவனே, எனது உயிரின் தன்மையே, எனது பெரும் குறைவற்ற நிறைவே, பரிபூரணமே, எனது ஒப்பற்ற அறிவே என்று இந்த அற்புதமான அகவல் வரிக்கு பேராசிரியர் பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம். என் பெரும் பதியே, என் உயிர் இயலே, என் பெரும் நிறைவே, என் தனி அறிவே என்ற அகவல் வரி 1447 1448 அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம். இவ்விரு அடிகளும் இந்த இயற்கை பேர் உண்மை என்ற தலைப்பின் ஈரடிகளாக வந்துள்ளனவாம். இயற்கை பொருளிலே மிக மிக சிறந்தது எது என்றால் அது மெய்ப்பொருளான பரம்பொருள் ஆகும். அந்த பரம்பொருளின் அனுபவ வெளியீடு இங்கே குறிக்கப்பட்டு உள்ளதாகும். அக்கடவுள் அனுபவம் எப்படி விளங்குகிறது என்பதையும் இந்த அகவல் வரியிலே சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லதை நாம் காண்போம். கடவுள் முழு உண்மை விளக்கம் முப்பகுதிகளாக கொள்ளப்படுகின்றதா. அப்பகுதிகள்: 1 சத்து, 2 சதாசத்து, சத்து கூட்டல் அசத்து, 3 அசத்து என்பனவா. இவற்றை தனித்தனியே விளக்கம் செய்து காண்போம். 1 சத்து. கடவுளினுடைய சத்து அம்சமாகிய பகுதி ஆன்மாவின் அகத்தை பிரிவுறா பதிந்து பதி என விளங்குகின்றது. இது அருவ நிலை கொண்டதா. இந்த சத்து பேருண்மை அகண்ட பெருவழி முற்றும் நித்திய சத்து பொருளாக இயற்கையாய் நிலவி கொண்டு உள்ளது. எனினும் அது வெளிப்பட்டு விளங்கும் இடம் நமது ஆன்மா நிலையாக இருக்கின்றதா. இந்த இடம் நமது ஆன்மா நிலையாக இருக்கின்றதா. இந்த ஆன்மாவில்தான் பதிவுற்று இயங்குவதாக கடவுள் உண்மை அனுபவப்படுவதா. இது வெளிப்படும் இடமே நம் தலை நடு பகர வடிவ பீடத்தின் விளக்கலின் பதி என்று கூறப்படுவது போலும் ஆன்மாவாகிய பசுவுக்கு பதிந்து விளங்கும் பதியே பசுபதி என்றாலும் பொருந்துவது ஆகும். இந்த சத்பதியின் உண்மை அகண்ட பெரும் பதியினுடைய முழு உண்மையாக இருக்கின்றது. அக அனுபவிகள் கண்டதாம். ஆகவே அளப்பரியா பெரும்பதியே இந்த ஆன்மாவிலே வெளியே கொண்டு கொள்ளப்படுகின்றதால் இங்கு அப்பதியினுடைய பெருமையும் நலமும் முழுமையாக அனுபவப்படுகிறதாம். இதனால் தான் இங்கே என் பெரும் பதியே என்று கூறியுள்ளார் வள்ளல் பெருமான். அடுத்து என் உயிர் இயலே என்கிறார் வள்ளல் பெருமான். இந்த உயிரினுடைய இயல் என்ன? ஆன்மாவிலிருந்து தோன்றி உயிர் உடம்பிலே செயல்படுகிறது. அக்காலத்திலே தேக வாழ்வின் மூலம் சில அனுபவம் ஆன்மாவுக்கு ஏற்படுகிறதா.
இவ்வுயிர் மறுபடியும் ஆன்மாவுக்கு சுருங்கி மறையும் போது உடல் இழப்பு நேருவதாம். எனவே இந்த உயிரின் இயல் முன்னம் ஆன்மாவில் அருவமாய் இருந்துள்ளது. உடலில் தோன்றி விலகுகின்ற போது அவ்வுயிர் அருவுருவமாக திகழ்ந்து மறுபடியும் நெடுங்காலங்கால் உயிர் அருவமாக விடுகிறதாம். ஆன்மாவில் எப்போதும் இருந்து வருகிற உயர்நிலை நித்திய ஜீவன் என்றும், அவ்வான்மா அன்று தோன்றுவதும் மறைவதும் உயிர்நிலை நிலையற்ற அல்லது அத்திய ஜீவன் என்றும் கூறப்படும். இவ்விரண்டறியாகிய உயிர்நிலையில் சத்தும் அசத்துமாய் உள்ளதால் இவ்வுயிரிலே சதா சத்து எனப்படுகிறது. இதுவே இங்கு இரண்டாவதாக கொள்ளப்படுகிறது. மூன்றாவது, ஆன்மா இன்றி வெளிப்பட்ட உயிர் உணர்வு இந்த உடம்பிலே நிறைந்து விளங்குகின்றதா. உடலின்றி உயிர் அனுபவம் விளங்க முடியாது. ஆனால் இந்த உடலும் இதில் நிரம்பியுள்ள உயிர் உணர்வும் நிலையற்றதாய் அல்லது அசத்தாய் இருக்கின்றன. பக்குவத்தை திருவருளால் வெளிப்படுகின்ற போது ஆன்மாவிலிருந்து அருள் ஒளி உணர்வு தானே நித்திய ஜீவனாய் வெளியாகி சூழ் உடம்பிலே நிறைந்து கொண்டு உடலையும் கூட நித்திய வடிவமாக்கி விடுகின்றதா. இது நித்திய ஆன்மாவின் அகம் விரிந்த அநேக நிறைவு நிலையா. இந்த நிறைவுதான் உடம்பினையும் அருள் உருவான நித்திய வடிவமாகி வாழ்கின்றதா. இதனால் நம் அருட்பெரும் ஜோதிதான் இந்த அசத்தாம் உடம்பையும் ஆக உள்ளதென அறிகின்றோம். என் பெரும் நிறைவே என்றதில் அருள் ஒளி நிறைவுடம்பு குறிக்கிறார் என்று அறியலாகும். இப்படி கடவுள் அனுபவம் ஒருவனில் சத்தாய் சதா சத்தாய் அசத்தாய் வெளிப்பட்டு விளங்கும் உண்மையை உள்ளபடி அறிந்து கொண்டுள்ள மெய்யறிவே சத்திய ஞானம், பிரம்ம ஞானம் என்பதெல்லாம் இதுவே. இங்கு தனி அறிவாக சாற்றப்பட்டுள்ளதாம். தனி அறிவு ஒப்பற்ற அனுபவ சித்தி கொண்டு விளங்குவதாம். அனுபவ ஞானம் என்பது இதுவாம். நம் வள்ளல் பெருமானுக்கு இத்தனி ஞான அனுபவம் சித்தியினால் அவர் சித்த பிரணவ ஞான தேகத்தோடு என்றும் வாழும் பேறு பெற்றார் என்று அறிகின்றோம். இவ்வனுபவம் வழங்கியுள்ள ஞானத்தை இங்கு என் தனி அறிவே என்று உள்ளார். இந்த தனி அறிவு நிலையை உலகமெல்லாம் உணர்ந்து அனுபவித்து கண்டு போற்றி ஆனந்த நிறைவு வாழ்வு பெறவே வடலில் கண் சத்திய ஞான சபை தோற்றி வைத்து உள்ளார் நம் பெருமான். அசத்திய ஞானாலயம் மெய்யறிவு தலமாம். அதனை கண்டு அகத்திலே மெய்ஞான கோவிலில் அருட்பெரும் ஜோதியை கண்டு அடைந்து அனுபவத்தில் பெறுவதற்கான முறையிலே ஞான சபை அமைக்கப்பட்டது. அதன் உண்மை சுத்த சத் விசாரத்தால் நன்கு அறிந்து பயின்று உளம் கொள்ளவும் அதற்கு தக வாழ்க்கையை அமைத்து கொள்ளப்பட்டது. சத்திய கலா நிலையம் கண்ட உண்மை கைவர பெற பர பகார ஜீவ தயவு செயல் ஓங்க சத்திய தர்மசாலையும் அமைக்கப்பட்டன. அவற்றிலே தர்மசாலை மற்றும் ஒருவாறு இடைவராமல் செயல்பட்டு வருகின்றது. முதலில் பசியாற்றும் பணிதான் முக்கியம். அதுதான் நடக்கின்றது. அதை எல்லோரும் நல்ல முறையில் பிறருக்கு எப்போதும் உணவு கிடைக்கும்படி வழி வகுத்து கொடுத்து செயல்பட வைத்தல் வேண்டும். இதுவே பெரும் ஜீவகாருண்ய தொண்டாகும். அடுத்து சத் விசார பணிக்கு காலநிலைக்கு ஏற்ப உண்மையை உலகமெங்கும் பரவச் செய்யும் நிறுவனங்களை தோற்றி வைத்து நடத்தப்படல் வேண்டும். எல்லோருக்கும் ஞான சபையில் மெய்யறிவு விளங்கும் முறையில் வழிபாடு செய்ய பழக்கப்படுத்தல் வேண்டும். மேற்படி சத்திய ஞான சபை வழிபாட்டுக்கு புறச்செயலை வடலூர் பகுதியில் வெளியிடையாக்கிற வேண்டுவது இன்றியமையாதது. அதற்கு முன் அந்த ஞான சபை வழிபாட்டை நம் தேகமாகிய உடலுர் பகுதியில் நிறைவு அன்பும் அறிவும் ஓங்க செயல்படுத்த பழகி கொள்ள வேண்டும்.
அப்போதுதான் புறநான சபையும் அதன் சூழ்நிலையும் நன்கு செயல்படச் செய்தல் கூடும். இக்கருத்தோடு நான் இந்த அகவலை கூட அமைக்கப்பட்டுள்ளது. நாண சபையை கட்டி பாருங்கள் என்று அன்று வள்ளல் பெருமானார் குறிப்பிட்டார். அதன்படி கட்டி பார்க்க இன்னும் மக்கள் தயாராகவில்லை போல தோன்றுகிறது. உல பண்பாட்டு எய்தினால்தான் கட்டிடம் கண்டு கருணை வழிபாடு செய்து கழிவில்லா பேரின்ப வாழ்வு பெறலாம். அந்த நிலை வாழ்வு பெற்றால்தான் உலகெங்கும் அருட்பெரும் ஜோதியை பார்க்க முடியும். அகம் பழுக்க அன்பு தழைக்க அருள் விளைய வேண்டி இந்த அகவல் வடிகள் மேலும் தழைக்கின்றன. வரும் அடிகளில் அக அனுபவம் முக்கியமாக குறிக்கப்படுகிறது. அவற்றின் பொருள் விளக்கம் வெற்று சொற்களால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியாது. அகமிருந்து அன்பும் அறிவும் பெருக பெருக வாழ்வதுதான் ஏற்படும். இதனை நம் வாழ்க்கையிலே கடைபிடிப்போம். இனி வரும் அகவல் வரியில தெளிவாக சொல்வோம் என்று வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய கருத்தை அகவலுக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கருத்து. என் பெரும் பதியே என் உயிர் இயலே என் பெரும் நிறைவே என் தனி அறிவே என்று வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய அந்த சத் சா சித் அசத்து என்ற 3 நிலையை உணர்ந்து அதை தான் என் பெரும் பதியே என் உயிர் இயலே என் பெரும் நிறைவே என் தனி அறிவேன்னு வள்ளல் பெருமான் சொல்கிறார். நம்ம அடிக்கடிக்கு சொல்கிற மாதிரி மூச்சை கவனி பேச்சை குறை என்று நம்மளுடைய ஜீவனை ஒடுங்கணும். ஜீவன் ஒடுங்கினாதான் எல்லா நிகழ்வுகளும் நடக்கும். அப்போ அந்த ஜீவ ஒடுக்கம் எப்படி நடக்கும்? பசி பிணி ஆற்றுதல். பசியோடு இருப்பவருக்கு சத்திய தர்மசாலையில் அவர்களுடைய நிலையை உணர்ந்து கொள்வதற்கு பசிப்பாடு போக்கணும். பசிப்பாடு போக்கின பிறகுத்தான் ஆன்மாவை ஏக இறைவனோடு ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெற்று அவன் ஞான சபைக்கு போவான். உயிர் ஒடுக்கம். அப்போ அந்த நம்ம உடம்பிலே இருக்கக்கூடிய அந்த ஜீவனை உணர்ந்து கொண்டால்தான் உண்மை நிலையை அறிய முடியும் என்கின்ற செய்தியை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அகவல் வரி பாடல் என்று சொல்லி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து. இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவே. துன்று மலை விம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மாயிருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் அவர்களுடைய திருவடியை தொட்டு வணங்கி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, கொல்லா நெறி கோவலயமெல்லாம் ஓங்குக என்று வள்ளல் பெருமானுடைய பாத கமலங்களை தொட்டு வணங்கி, இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள், ஞானிகள், மகான்கள், யோகிகள், ஜீவமுக்தர்களுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.